Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு கோடிங் எக்ஸசைஸ் 4ல நம்ம எப்படி டெல்டா ரெண்டு டேட்டுக்கு இடையில பார்க்கறது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது டேட் வித் டைம் வேல்யூவோட உங்களுக்கு ரெண்டு டேட்டை எடுத்துட்டு அதுக்கு டைம் டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது ஒரு காமன் கொஸ்டின் ஹேக்கர் ரேங்க் அண்ட் சம் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல இது ஒரு காமன் கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்றதுன்றதையும் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா நம்ம பைத்தான்ல எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்ப்போம். பைத்தான்ல டேட்ன்ற ஒரு பில்டிங் டேட்டா டைப் கிடையாது. அதனால நம்ம டேட் டைம் அப்படின்ற ஒரு மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா அதுல நமக்கு டேட் டைம் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு கிளாஸ் இருந்தது அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி we can create object and we can use methods. இதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க import date time as dt அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா date time அப்படின்ற மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். as எப்போ கொடுப்போம் அப்படின்னீங்கன்னா அதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். இங்க dt x அந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி நீங்க கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் நீங்க டேட் டைம்னு உங்க மாடியூல் நேமை நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க இந்த டிடின்ற நேம் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணா போதும். டிடின்றது நான் யூஸ் பண்ணியிருக்க மாடியூல் நேம். தென் டாட் டேட் டைம் டாட் நவ் அப்படின்னு கொடுக்கும்போது என்னோட டேட் அண்ட் டைம் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள்ல அசைன் ஆயிரும். ஸோ அதோட ரிசல்ட் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. 2024ன்றது இயர், தென் 03 மந்த், 13ன்றது டேட், நெக்ஸ்ட் அவர், மினிட், செகண்ட், திஸ் இஸ் மைக்ரோ செகண்ட். இந்த மாதிரி ஃபார்மேட்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு டேட் மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டியது டேட் ஃபங்க்ஷன் இருக்கு. எக்ஸ் டாட் டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி டேட், அதாவது இயர், மந்த், டேட் ஃபார்மேட்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு இயர் மட்டும் வேணும் அப்படின்னும் போது எக்ஸ் டாட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இயரை மட்டும் நீங்க எடுக்க முடியும். அதே மாதிரி மந்த் மட்டும், டேட் மட்டும் உங்களால எடுக்க முடியும். இதே மாதிரி ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் ஒன்னொன்னையும் தனித்தனியா உங்களால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் இதுல உள்ள ஃபார்மேட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். அதாவது எக்ஸ்ல வந்து உங்களுக்கு இயர், மந்த், டேட், ஹவர், மினிட், செகண்ட், மைக்ரோ செகண்ட் அந்த ஃபுல் ஃபார்மேட்ல இருக்கு. இதை நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபார்மேட் பண்ண போறீங்க. strf ஃபார்மேட் டைம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஏ, அதாவது கேபிட்டல் ஏ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு டே வந்து ஃபுல் ஃபார்ம்ல கிடைக்கும். அதாவது வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நீங்க லோயர் கேஸ்ல ஏ கொடுக்கும்போது உங்களுக்கு WED அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல கிடைக்கும். இன்னைக்கு டே வந்து வெனஸ்டே, ஸோ அதனால இது ஃபுல் ஃபார்ம்ல வெனஸ்டேன்றது கிடைச்சிருக்கு. இப்போ வந்து WED அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க மந்த் டிஸ்பிளே பண்ணணும்னா பெர்சன்டேஜ் கேபிட்டல் பி ஸ்மால் பி யூஸ் பண்ணலாம். கேபிட்டல் பி யூஸ் பண்ணும்போது மார்ச்னு கிடைக்கும். லோயர் கேஸ் பி யூஸ் பண்ணும்போது MARன்னு கிடைக்கும். அதே மாதிரி இயரை வந்து ஃபுல் ஃபார்ம்ல, அதாவது 2024 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய் கொடுக்கணும். அதுவே நீங்க வெறும் 24 மட்டும் டிஸ்பிளே ஆனா போதும்னு நினைச்சீங்கன்னா பெர்சன்டேஜ் லோயர் கேஸ் பை கொடுங்க. அதே மாதிரி வீக் டேல என்ன டே, அதாவது இப்ப வெனஸ்டேன்றது வந்து தேர்ட் டே, பிகாஸ் டே கவுண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0ல இருந்து டே கவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. வெனஸ்டேன்றது வந்து தேர்ட் டே. ஸோ வீக் டே அஸ் நம்பர்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பெர்சன்டேஜ் W கொடுங்க. நெக்ஸ்ட் டைமை நீங்க ஃபுல் ஃபார்ம்ல டிஸ்பிளே பண்ணணும் வித் ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படின்றதோட அப்படின்னீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டியது பெர்சன்டேஜ் ஐ, இது வந்து உங்களோட ஹவர்ஸ், தென் மினிட்ஸ், செகண்ட்ஸ், தென் பெர்சன்டேஜ் பி அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து பிஎம்ஆ ஏஎம்ஆன்றதை டிஸ்பிளே பண்ணும். இப்போ என்னோட டைம் ஆஃப்டர்நூன் 3 o'clock, அதனால PM டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட்
நான் இப்போ ஒரு ரிலேட்டிவ் டேட் கண்டுபிடிக்கணும். அதாவது என்னோட டேட் வந்து இன்னைக்கு டேட். அதுல இருந்து 2 இயர்ஸ் கழிச்சு என்ன டேட் அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் அதுக்கு ரிலேட்டிவ் டெல்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும். இந்த ரிலேட்டிவ் டெல்டா அப்படின்றது யூஸ் பண்றதுக்காக நான் இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறது தான் இம்போர்ட் ரிலேட்டிவ் டெல்டா அப்படின்ற மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். டேட் யூட்டிலிட்டியில இருக்க ரிலேட்டிவ் டெல்டால இருந்து ரிலேட்டிவ் டெல்டா அப்படின்ற ஒரு மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணதுனால ஐ கேன் யூஸ் த ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் டெல்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை என்னால் யூஸ் பண்ண முடியும். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன டேட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். எக்ஸ் பிளஸ் ரிலேட்டிவ் டெல்டா இயர் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இயர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கறதுனால ஆஃப்டர் 2 இயர்ஸ் உங்களோட டேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/03/2026. மாதிரி 350 டேஸ் கழிச்சு உங்களோட டேட் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா டேஸ் இஸ் ஈக்குவல் டு 350 அப்படின்னு கொடுக்கலாம். இதே மாதிரி மந்த் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மந்த்ஸ் அந்த மாதிரியும் நீங்க கொடுக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் டெல்டா அப்படின்ற ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயோ இல்லை ப்ரீவியஸாவோ என்ன டேட்டு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ் டெல்டாவை நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்றேன். இன்னைக்கு வந்து என்னோட டேட் வந்து வேல்யூ டேட். வாட் இஸ் மை மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு நான் பார்க்கணும். அதாவது நான் 5 இயர்ஸ் எஃப்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா வாட் இஸ் மை மெச்சூரிட்டி டேட் அப்படின்ற அதை நான் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ரிலேட்டிவ் டெல்டா ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டேட் டிஃபரன்ஸ், அதாவது ரெண்டு டேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அதனால ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி எத்தனை டேஸோ அதை சொல்லுது. அதுதான் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 730 டேஸ் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அதாவது இதுதான் உங்களோட டேட் டிஃபரன்ஸ். உங்களோட ஒய் என்ன 2 இயர்ஸ் கழிச்சு உள்ள வேல்யூ, எக்ஸ் என்ன இன்னைக்கு டேட். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 730 டேஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஆயிருக்கு. நமக்கு ஃப்ரீக்வெண்டா கேட்குற கொஸ்டின் ஹேக்கர் ரேங்க்ல இன்னும் நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்குற கொஸ்டினை எப்படி ரிசால்வ் பண்றதுன்றத பார்க்கலாம். அதாவது இது வந்து உங்களோட ஒரு டைம் ஸ்டாம்ப். அதாவது T1 is equal to Saturday 02 May 2015. இது உங்க டைம் ஸ்டாம்ப் வேல்யூ பிளஸ் 0530 கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டைம்ல இருந்து இது எவ்வளவு வேரி ஆயிருக்கு அப்படின்றது எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து ஹவர்ஸையும் நெக்ஸ்ட் 2 வந்து மினிட்ஸையும் டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு டைம் எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு டைமுக்கு உள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கு. அதாவது நம்ம கொட்டேஷன்ல கொடுத்துருக்கோம், இது ஸ்ட்ரிங்கா இருக்கு. இதை வந்து நம்ம டைமா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எந்த ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு நீங்க பார்க்கும் போதே சொல்லிடுவீங்க. பெர்சன்டேஜ் லோயர் கேஸ் ஏ, தென் பெர்சன்டேஜ் டி, பெர்சன்டேஜ் பி. பி எது கொடுப்போம் ஷார்ட் ஃபார்ம்ல மந்த் டிஸ்பிளே பண்றதுக்கு. தென் பெர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய், அதாவது ஃபுல் ஃபார்ம்ல இயரை டிஸ்பிளே பண்றோம். தென் ஹெச் எம் எஸ், இது வந்து பெர்சன்டேஜ் இசட்ன்றது வந்து உங்களோட டைம் ஜோன். நம்ம எக்ஸ் 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 அதாவது 4x வேல்யூ இருக்கு. திஸ் இஸ் த டைம் வேரியேஷன் ஃப்ரம் த யூனிவர்சல் டைம். இதுன்றது அந்த பர்டிகுலர் மாடியூல் டேட் டைம் டாட் strp டைம். இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை டைமா கன்வெர்ட் பண்றோம். அதே மாதிரி நமக்கு இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூவை இந்த ஃபார்மேட்ல டைமா கன்வெர்ட் பண்ணி T2ல ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டும் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா T1 மைனஸ் T2, அதாவது இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட டோட்டல் செகண்ட்ஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்றோம். அதை வந்து நம்ம டேவாவோ மந்தாவோ இயராவோ நம்ம டிஸ்பிளே பண்ண போறது கிடையாது. அது டோட்டல் செகண்ட்ஸ், இவ்வளோ செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால டாட் டோட்டல் செகண்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும்போது அது உங்களுக்கு செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் ஆகி 88200 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்குது.
ஸோ இந்த லாஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ள ரிசல்ட் தான் இது 88200ன்றது. இங்க நம்ம பண்ணியிருக்கிறது வேற ஒன்றும் இல்லை. நீங்க வந்து கொடுத்துருக்க 2 டைமும் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கு. அதனால நீங்க இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்றதுக்காக அது என்ன ஃபார்மேட் அப்படின்றத நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி strp டைம் கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம டைமா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம t1 t2 அப்படின்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டு அதோட டிஃபரன்ஸ் என்னன்றத பார்க்குறோம். அதோட டோட்டல் செகண்ட்ஸா அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்சல்யூட் அண்ட் இன்டீஜர் டைப் காஸ்ட் பண்ணி டிஸ்பிளே பண்றோம். இப்போ நீங்க சப்போஸ் print t1 minus t2 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 1 day இவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னு வருது. இப்போ இது நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் we should get the difference in seconds. அதனால நம்ம டோட்டல் செகண்ட்ஸ் டோட்டல் செகண்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கோடிங் எக்ஸசைஸ் 4ல நம்ம சில டேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அது இல்லாம சில மாடியூல்ஸ் பார்த்தோம். அதாவது டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேட்டிவ் டெல்டா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி டேட் டைம் அப்படின்ற மாடியூல் நம்ம யூஸ் பண்ணி நிறைய ஃபார்மேட்ஸ்ல எப்படி வந்து நம்ம டேட்டா பிரிண்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நம்ம கரண்ட் டேட்டா எப்படி கெட் பண்றதுன்றத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ல டேட்டா அக்செப்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்றது, டைமா கன்வெர்ட் பண்றது, strp டைம்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை எப்படி டைமா கன்வெர்ட் பண்றதுன்றத பார்த்தோம். Thank you. Thanks for watching.